அடுத்து மக்களே, இப்போ இந்த சாம்பார் வச்சாச்சு, டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து மறுபடியும் பொரியல் பண்ணலாம் அப்படின்றதுனால அது பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போன தடவை பண்ண மாதிரியே தான் கடுகு பொரிஞ்சுது. காலிஃப்ளவரு பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு சாப்பாட்டுக்கு சும்மா தொக்கு மாதிரி வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போடலாம். வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள், கொஞ்சம் சால்ட்டு போடலாம். சால்ட்டு போட்டால் கொஞ்சம் வதங்கும், சீக்கிரம் வதங்கும். அதனால தான் ஆயிலெலாம் நான் வந்து கம்மியாக தான் ஊற்றுவேன். ஏன்னா மீன் கறியிலலாம் நம்ம நிறைய செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ பொரியல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவேன். வீட்டுக்கு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, கம்மியாக தான் ஊற்றி வதங்குது பாருங்கள். அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுறேன். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து வதங்கண்டியும் அதுலேயே நான் என்ன செய்கிறேன், மிளகாத்தூள் போட்டுறேன். எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி பண்ணி எண்ணெயிலே போட்டுறேன். போட்டுட்டு நான் இஞ்சி பூண்டு விழுது இல்லை என்கிட்ட, அதனால் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் தான், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பெரிய பல் பூண்டு, 2 பூண்டு, அதனால் அதை வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் கொடுத்தனையில் போட்டு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பட்டாணி இதை போட்டு மிளகாத்தூள் போட்டு இது மிளகாய் நெடி போக எண்ணெயில் தானே போட்டோம், நெடி போக கிளறி தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். சால்ட்டு திட்டமாக போட்டு கிளறி இந்த மிக்ஸி இதில் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சமாக, நிறைய தேவையில்லை, அந்த தண்ணியை மட்டும் கிளறி மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் தொக்கு ரெடி. மூடிடலாம். தாளிச்ச காலிஃப்ளவர் வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா காரசாரமான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. சாம்பார் வச்சாச்சு, காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மீன் வறுக்கணும், மீனை கட் பண்ணணும். அடுத்து இந்த கோஸ் அதை அரிஞ்சு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து பாருங்கம்மா, அடுத்து அதே கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். கேபேஜ் பொரியல் பண்ணலாம். நம்ம கோஸ் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லேசாக தீயாமல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கிட்டோம்.
வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு கருவேப்பிலை போடுறேன். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அடுத்து அரிஞ்சு வச்சுருந்தேன் கோஸ் அலசி அரிஞ்சிருக்கேன். இது வந்து அலசிட்டு தான் அரியணும். எந்த காயுமே வந்து நல்லா கழுவி கேரட் எல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரியணும். அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் சத்தெல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பாருங்கள் அரிஞ்சிட்டு அலச மாட்டேன். கோஸுக்கு கேபேஜுக்கு தகுந்த சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். கோஸுக்கு பாருங்கள் அந்த எண்ணெய் அதிலையே நல்லா வதக்கி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வச்சிடலாம். கோஸ் பொரியல் ரெடி. காலிஃப்ளவர் தொக்கு, கோஸ் பொரியல், சாம்பார், ரசம், தயிர் வேணால் தயிர் போட்டுக்கலாம். சாப்பாடு சண்டே சமையல் மீன் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரோஸ் வந்து கிளறி விட்டு பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் தான், 5 மினிட்ஸ் அப்புறங்களா தண்ணி ஊற்றாத சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராகிடுச்சு. நம்ம வந்து இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காவை கொட்டி கிளறிட வேண்டியது தான். சூப்பரான கோஸ் பொரியல் பாரு. தேங்காய் போட்டு கிளறி சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி. அடுத்து மீனை கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. மீன் வறுவல் சூப்பராக இருக்கு மீன். இதை மீனை வறுத்தலாம் க்ளீன் பண்ணி. அடுத்து கோஸ் பொரியலையும் அந்த ட்ரேவுக்கு மாற்றியாச்சு. மீன் வறுக்கணும். ஓகே, சாம்பார் ஆயிடுச்சு. சாம்பார், கோஸ் பொரியல் பாருங்க. சாம்பார், கோஸ் பொரியல் ஆயிடுச்சு. இது பாருங்க, காலிஃப்ளவர் பொரியல், டால், குழந்தைக்கு டால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாமா? பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? பாய். நீங்களும் சாப்பிடுங்க. இப்படி செய்து அசத்துங்க சமையலில்.